கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தேவ சித்தத்தின் மையம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். 2 ராஜாக்கள் 6:5-6. கோடாரியானது கைப்பிடியிலிருந்து கழன்று விடுமாயின் அதனால் அதன் உரிமையாளனுக்கு யாதொரு பயனும் இராது. தேவ பிள்ளையே, நீயே அந்த கோடாரி. நீ கைப்பிடியோடு சேர்ந்து அதை பற்றி இருக்கும் வரை மட்டுமே, நீ தேவ சித்தத்தின் மத்தியில் தங்கியிருக்கும் வரை மட்டுமே எஜமான் உபயோகிக்க தகுதியான கருவியாக இருப்பாய். எந்த ஒரு ஊழியத்துக்கும் ஒரு நபரை தெரிந்தெடுக்கும் போது கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒருவனையே தேடினார். ஒருமுறை அவர், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:35 என்று கூறினார். அவர் தாவீதை கண்டுபிடித்த போது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் 13:22 என்று கூறினார். கைப்பிடியில் இருந்து உடைந்து போன கோடாரி உபயோகமற்றதாய் இருப்பது மட்டுமல்ல, அது அபாயகரமானதாகும். அது எளிதாக ஒருவரை வெட்டவோ அல்லது கொல்லவோ கூடும். அன்பான தேவ பிள்ளையே, இது எந்த விதத்திலாவது உம்மோடு பேசுகிறதா? முரட்டாட்டம் பண்ணி தேவ சித்தத்துக்கு விரோதமாக செல்லுதல் அபாயகரமானது. இங்கு கோடாரியானது தண்ணீருக்குள் விழுந்தது. தேவ பிள்ளையே, நீ கலங்கின தண்ணீருக்குள் விழுந்திருக்கிறாயா? நீ ரட்சிப்பின் சந்தோஷம், உன்னுடைய மனசமாதானம், கர்த்தர் பேரில் உனக்கிருந்த ஆதி அன்பு ஆகியவற்றை இழந்திருக்க கூடும். கோடாரியை இழந்தவன் அதை தான் ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்றே எண்ணி இருந்திருப்பான் என்பது வெளிப்படை. நீயும் கூட அதே போன்ற ஒரு நிலையில் இருக்க கூடும். நீ இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை ஒருபோதும் உன்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்க கூடும். அதைரியப்படாதே. உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ எழுந்து தேவ சித்தத்தின் மையத்துக்கு திரும்ப வருவாயாக. ஆமென்.